வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதையை பார்க்க போறோம். ஒரு சின்ன ஐடியா, வெறும் 50 பைசா ஐடியா, எப்படி ஒரு பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரியை புரட்டி போட்டுச்சுன்னு பார்க்கலாமா? பாருங்க, இந்த மொத்த புரட்சிக்கும் பின்னாடி இருந்த ஒரு சிம்பிள் தத்துவம் இதுதான். சின்னி கிருஷ்ணன் சொன்னது. பணக்காரங்க வாங்குற ஒரு பொருள் ஏழை மக்களுக்கும் வாங்க முடியற மாதிரி இருக்கணும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இதுதான் எல்லாத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட். சரி, வாங்க நாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஒரு டைம் டிராவல் மாதிரி 1980s இந்தியாக்கு போவோம். அப்போலாம் இன்னைக்கு நாம சர்வசாதாரணமா பயன்படுத்துற ஷாம்பூ அது ஒரு பெரிய லக்ஸரி ஐட்டம் தெரியுமா? ஆமாங்க, அது ஒரு ஆடம்பர பொருள். எல்லாராலையும் அதை வாங்கவே முடியாது. அப்போ மார்க்கெட் எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்க இந்த பிரமிட் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பாருங்க, மேல அதாவது டாப்ல இருக்கிற கொஞ்ச பேர்கிட்ட தான் பிரீமியம் பொருட்களை வாங்குற அளவுக்கு காசு இருந்துச்சு. ஆனா பெரும்பான்மையான மக்கள் அவங்க இந்த பிரமிடோட அடியில இருந்தாங்க. அவங்க மார்க்கெட்டை விட்டு மொத்தமா ஒதுக்கப்பட்டிருந்தாங்க. கம்பெனிங்க அவங்கள ஒரு கஸ்டமராவே பார்க்கல. அதுதான் நிஜம். அப்போ ஒரு 100 ml ஷாம்பு பாட்டிலோட விலை எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 40 ரூபாய். இப்போ நமக்கு 40 ரூபாய்னா சாதாரணம் தோணலாம். ஆனா அந்த காலத்துல அது ஒரு பெரிய அமௌண்ட். இப்போதான் அசல் விஷயமே இருக்கு. அந்த 40 ரூபாயோட மதிப்பை சரியா புரிஞ்சுக்கணுமா? அப்போ ஒரு ஒயிட் காலர் வேலையில இருந்தவங்களோட மாச சம்பளமே வெறும் 1000 3000 ரூபாய் தான். யோசிச்சு பாருங்க, அப்படி இருக்கும்போது 40 ரூபாய் கொடுத்து ஷாம்பு வாங்குறது எவ்ளோ பெரிய விஷயம். அதனாலதான் கோடிக்கணக்கான மக்களுக்கு ஷாம்புங்கிறது ஒரு கனவாவே இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்ம கதையோட ஹீரோ என்ட்ரி கொடுக்கறாரு. அவர்தான் சின்னி கிருஷ்ணன். ஒரு தொழில் முனைவோர். மத்தவங்க இது ஒரு பிரச்சனையா பார்த்தப்போ அவர் இதுல ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பை பார்த்தாரு. அவர் யோசிச்ச விதம் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்பவே பிரில்லியன்ட். இங்க பாருங்க, ஒரு பாட்டில் ஷாம்பு 40 ரூபாய். அதுல ஒரு 20 தடவை குளிக்கலாம். அப்போ ஒரு தடவை குளிக்காகிற செலவு வெறும் 2 ரூபாய். அப்போ அவர் மனசுல ஒரு கேள்வி வந்துச்சு, ஏன் நாம முழு பாட்டிலையும் விக்கணும்? ஒரே ஒரு தடவை குளிக்கிறதுக்கு மட்டும் ஏன் ஷாம்பூவை விற்கக்கூடாது? இதுதான் அந்த ஆஹா மூமெண்ட். அடுத்து சின்னி கிருஷ்ணனோட மகன் C.K. ரங்கநாதன் இந்த ஐடியாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறார். அப்பா கொடுத்த அந்த கான்செப்டை எடுத்து அதை இன்னும் மெருகேத்தி மார்க்கெட்டையே புரட்டி போற ஒரு நிஜமான ப்ராடக்டா மாத்தினார். இங்க நாம ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். புதுசா ஏதாவது பண்ணணும்னா முதல்ல நம்ம கஸ்டமர்ஸ நல்லா புரிஞ்சுக்கணும். C.K. ரங்கநாதன் கிராமப்பகுதிகளுக்கு போய் ரிசர்ச் பண்ணும்போதுதான் அவருக்கு ஒன்னு புரிஞ்சுது. அவங்க அப்பா கணக்கு போட்ட அந்த 2 ரூபாய் கூட நிறைய பேருக்கு ரொம்ப ஜாத்தியான விலை தான். அதனால அவர் என்ன செஞ்சாரு? விலைய இன்னும் குறைச்சாரு. 1983ல அவரோட புது கம்பெனியான கேவின் கேர் மூலமா ஒரு புரட்சிகரமான பொருளை அறிமுகப்படுத்தினாரு. அதுதான் வெறும் 50 பைசாவுக்கு ஷாம்பு சேஷே. அந்த ஐடியாவோட வெற்றி எந்த அளவுக்கு பெருசுன்னு இந்த ஸ்லைட்ல பாருங்க. அடேங்கப்பா, வெறும் 15,000 ரூபாயில ஆரம்பிச்ச ஒரு பிசினஸ் 1100 crore சாம்ராஜ்யமா வளர்ந்து நிக்குது. நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போவோம். இந்த சின்ன ஷாஷே கேவின் கரையை மட்டும் உருவாக்கல. இது ஒட்டுமொத்த FMCG இண்டஸ்ட்ரியிலேயே ஒரு பெரிய அதிர்வலியை ஏற்படுத்துச்சு. ஒரு பூகம்பம் மாதிரின்னு சொல்லலாம். இதுல இருந்து உருவானதுதான் ஷேஷே ஸ்ட்ராட்டஜி. சிம்பிளா சொல்லணும்னா, விலை அதிகமான பெரிய பொருட்களை குட்டி குட்டி ஒரு தடவை யூஸ் பண்ற பேக்கா மாத்தி கம்மி விலையில விக்கிறது. இதனால கம்மியா காசு செலவு பண்ண நினைக்கிறவங்களையும் நம்ம கஸ்டமர் ஆக முடியும். அவங்களுக்கு பிராண்ட் மேல ஒரு நம்பிக்கையும் வரும். இந்த பார் சார்ட்ட பாருங்க, அந்த தாக்கம் எவ்ளோ பெருசுன்னு உங்களுக்கே புரியும். சேஷே வர்றதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரொம்ப சின்னதா இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் கோடிக்கணக்கான புது கஸ்டமர்ஸ் உள்ள வந்தாங்க. அவங்களாலையும் இனி ஷாம்பூ வாங்க முடியும்னு ஒரு நிலைமை உருவாச்சு. இந்த சேஷே ஸ்ட்ராட்டஜியோட பவருக்கு இதை விட ஒரு நல்ல உதாரணம் சொல்லவே முடியாது. கோகோகோலா மாதிரி ஒரு உலக பெரிய கம்பெனி கூட இந்தியா மார்க்கெட்டை பிடிக்கணும்னா இதே வழியை தான் ஃபாலோ பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்க 20 ரூபீஸ் மினி பாட்டில கொண்டு வந்தாங்க. சரி, இந்த அசாதாரணமான கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கலாம்? குறிப்பா இன்னைக்கு பிசினஸ் பண்ணணும், புதுசா ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுல என்ன பாடங்கள் இருக்கு? இந்த சேஷ புரட்சி நமக்கு கத்துக் கொடுக்கிற பாடங்கள் ரொம்ப முக்கியமானது. முதல் விஷயம், பெரிய ஐடியாக்கள் பணத்துல இருந்து வராது. நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறதுல இருந்து தான் வரும். ரெண்டாவது, உங்க கஸ்டமரோட பர்ஸையும் மனசையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மூணாவது, சின்ன கம்மி விலை தயாரிப்புகள் மூலமா அவங்க முன்னாடி இருக்கிற தடைகளை உடைங்க. கடைசியா, சின்ன பேக்கெட்கள் மூலமா அவங்க நம்பிக்கைய சம்பாதிச்சு அப்புறமா அவங்கள பெரிய பேக் வாங்க வைக்கலாம். சரி, இந்த அனாலிசிஸ முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. யோசிச்சு பாருங்க, உங்களை சுத்தி இருக்கிற ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை,
அதை தீர்க்கறதுக்கு ஒரு சின்ன ஐடியா போதுமானதா இருக்கலாம். அப்படி என்ன ஐடியா உங்களுக்கு தோணுது? இந்த முழுமையான விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இது பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. அப்போதான் இந்த மாதிரி தகவல்கள் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டிடுங்க, அப்போதான் அடுத்தடுத்த பதிவுகளை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வாரமும் நாம ஒரு புது சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்க வரோம். சரி, அடுத்த முறை சந்திக்கிற வரைக்கும் எப்பவும் போல தேடலோடு இருங்க. நன்றி.